நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. விளக்கம். அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார். அன்பு உடையவர் தம் உடைமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. அரசுக்கு கூடுதலாக 50 கோடி ரூபாய் செலவு. பணி நிரந்தரம். பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். ஓட்டுநர் நடத்துனர் போராட்டத்தால் அரசு பஸ்கள் இயங்கவில்லை. தலையில் விறகு சுமந்து மகளிர் காங்கிரசார் போராட்டம். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு கண்டனம். இனி விரிவான செய்திகள். குமரி ஆனந்தன் மறைவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவரும் புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநருமான தமிழிசையின் தந்தையுமான குமரி ஆனந்தன் வயது மூப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு காலமானார். இவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இலக்கிய செல்வர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட முதுபெரும் அரசியல் தலைவரும் புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் தந்தையுமான குமரி ஆனந்தன் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக உள்ளது. சிறந்த தேச பற்றாளராக விளங்கிய அவர் 4 முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டு தமிழ் மொழிக்காகவும் தமிழர் நலனிற்காகவும் பல அரும்பணிகளை ஆற்றிய அவர் தமிழில் மிக சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். பாராளுமன்றத்தில் தமிழில் கேள்வி எழுப்பும் உரிமையை பெற்று தந்து முதலில் பாராளுமன்றத்தில் தமிழில் உரையாற்றிய பெருமைக்குரிய குமரி ஆனந்தன் அவர்கள் விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியிடவும், தந்தி விண்ணப்பங்கள், மணி ஆர்டர் போன்றவற்றில் தமிழ் இடம்பெறவும் போராடி தமிழ் மொழிக்கான உரிமைகளை பெற்று தந்தவர். தமிழுக்கு தொண்டாற்றி பெரும் தமிழ் பற்றாளராக விளங்கிய தகைசால் தமிழர் குமரி ஆனந்தன் அவர்களின் மறைவு தமிழ் சமுதாயத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இழப்பாகும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதுபோல் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழகத்தின் முதுபெரும் தலைவர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவர், காமராஜருக்கு பிறகு மிக சிறந்த தலைவராக விளங்கிய சிந்தனை செல்வர், இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு நான் மிகவும் வருத்தமடைந்தேன். தன் இளமை பருவத்தில் இருந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பணியை ஆற்றியவர் குமரி ஆனந்தன் அவர்கள். அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ் மொழியின் மாற்றி அமைக்கும் மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்டத்தில் சிறு வயதிலேயே சிறைக்கு சென்றவர். குமரி ஆனந்தன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வழியிலேயே அவரோடு இணைந்து கட்சி பணியை செய்து அவருடைய சீடனாக இருந்து அரசியல் கற்றுக்கொண்டவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பலமுறை இருந்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களும் அறிமுகமானவர்கள். பண்டிதர் நேரு, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்களோடு நெருங்கி பழகிய தலைவர். அவர் மது ஒழிப்பிற்காக நடைபயணம் செய்தவர். பனைமர தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர். எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற மனப்பக்குவம் உடையவர். கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து செல்கின்ற தலைவர். தமிழ்நாட்டில் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய இறப்பு நமக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், குமரியில் ஒரு கிராமத்தில் பிறந்து தமிழகத்தின் சிறந்த நேர்மையான அரசியல்வாதியாக செயல்பட்ட குமரி ஆனந்தன் அவர்களின் மறைவு செய்தி மிகுந்த வருத்தத்தை தருகிறது. தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து அரசியல் பயணம் செய்தவர். காங்கிரஸ் கட்சியில் மிக சிறந்த தலைவராக விளங்கியவர். வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எளிமையாக வாழ்ந்தவர். நாமும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று செயல்பட்டவர். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அப்பழுக்கின்றி பணியாற்றியவர். பாராளுமன்றத்தில் முதலில் தமிழில் பேசியவர் என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர். பல்வேறு தமிழ் இலக்கிய நூல்களை எழுதியவர். பனைமரங்கள் பாதுகாப்பிற்காகவும் நதிகள் இணைப்பிற்காகவும் போராடியவர். சிறந்த தேசிய மற்றும் காங்கிரஸ்வாதியான அவரது மறைவுக்கும் நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இலக்கிய உலகிற்கும் பேரிழப்பாகும். அவரது மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் கட்சியினருக்கும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதுச்சேரியில் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் சென்னை, பெங்களூரு, குமுளி, நாகர்கோவில் உள்ளிட்ட வெளி ஊர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சாலை போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இன்று காலை முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு தங்களின் பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்துகள் ஓடாத நிலையில் தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுவதால் பயணிகள் பெரிய அளவில் பாதிப்பில்லை. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் மகளிர் காங்கிரசார் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகுகளை தலையில் சுமந்தபடி மத்திய அரசுக்கு எதிராக நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடெங்கிலும் கடுமையான விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் அத்தியாவசிய பொருட்களான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மேலும் ₹50 ஏற்றியுள்ள மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி மகிழா காங்கிரசார் மாநில தலைவி நிஷா தலைமையில் அண்ணா சாலையில் உள்ள ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகுகளை தலையில் சுமந்தபடி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். புதுச்சேரியில் நண்பருடன் செல்போனில் பேசிய மகளை தந்தை கண்டித்ததால் மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டு முத்தமிழ் நகரை சேர்ந்தவர் இளையராஜா. சுமை தூக்கும் தொழிலாளி. இவருக்கு ஒரு மகள், மகன் என 2 பிள்ளைகள். மகள் ஜெயஸ்ரீ நாகை மாவட்டம் ஓட்டுச்சேரி கிராமத்தில் பாட்டி வீட்டில் தங்கி அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். தேர்வு எழுதிவிட்டு புதுச்சேரியில் உள்ள பெற்றோர்களுடன் தங்கியுள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை வீட்டில் யாரும் இல்லாத போது ஜெயஸ்ரீ அறையில் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தொடர்ந்து வெளியே சென்று வந்த பார்த்த அவரது பெற்றோர் இதுகுறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவி ஜெயஸ்ரீயின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஜெயஸ்ரீ தன்னுடன் படிக்கும் சக மாணவரிடம் அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததாகவும் இதனை அவரது தந்தை இளையராஜா கண்டித்ததால் மனமுடைந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது.
புதுச்சேரியில் இன்று தொடங்கிய தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 27 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் மற்றும் புதுச்சேரி கூடைப்பந்து சம்மேளனம் சார்பில் 40வது இளையோர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கியது. வரும் 16ஆம் தேதி வரை 8 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 16 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கோவா, அந்தமான் நிக்கோபார், சத்தீஸ்கர், டெல்லி உட்பட 27 மாநிலங்களில் இருந்து வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். 27 ஆண்கள் அணிகள், 25 பெண்கள் அணியினர் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் முதலில் லீக் முறையிலும் தொடர்ந்து நாக் அவுட் முறையிலும் போட்டிகள் நடைபெறுகிறது. இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் வருகின்ற ஜூன் மாதம் மாலத்தீவில் நடைபெறும் சாபா சாம்பியன்ஷிப் போட்டியிலும் தொடர்ந்து மலேசியாவில் நடைபெறும் ஆசியா சாம்பியன்ஷிப் போட்டியிலும் விளையாட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு ஊழியர்களை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக அரசுக்கு 50 கோடி ரூபாய் செலவாகும். பணவீக்கம் காரணமாக விலைவாசி ஏற்றம் தரும் சமயத்தில் அதை சமாளிக்கும் விதமாக நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பள விகிதப்படி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உயர்த்தி அவ்வப்போது அகவிலைப்படி அறிவிக்கப்படுகிறது. இது ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தினை கணக்கிட்டு ஆண்டிற்கு 2 முறை அறிவிக்கப்படுகிறது. அகவிலைப்படி உயர்த்தப்படும் போது அது அவர்களின் மாத சம்பளத்தை அதிகப்படுத்துகிறது. அதோடு அவர்களின் அடிப்படை சம்பளத்திலும் சேர்கிறது. அண்மையில் மத்திய அரசு இவ்வாண்டில் 2வது முறையாக 2% அகவிலைப்படியை உயர்த்தியுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாத அகவிலைப்படி அரியர்ஸ் உடன் வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து அரசு நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையின் பேரில் 53% இருந்த அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டு 55% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு ஜனவரி 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 22,000 அரசு ஊழியர்கள் பயனடைய உள்ளனர். புதுச்சேரி அரசுக்கு ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும். இருப்பினும் இந்த அகவிலைப்படி உயர்வு அனைத்து அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் பகுதி நேர ஊழியர்களுக்கும் பொருந்துமா என இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து நிதித்துறை அதிகாரிகள் கூறும்போது, மாநிலம் தற்பொழுது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 16,000 பேர் உள்ளனர். இவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அரசாணை விரைவில் வெளியாகும். அடுத்த கட்டமாக தினக்கூலி ஊழியர்கள், பகுதி நேர ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பினை தற்பொழுது போடப்பட்டுள்ள அரசாணையை பின்பற்றி தனியாக வெளியாகும் என்றனர். புதுச்சேரியை தொடர்ந்து காரைக்காலிலும் பிஆர்டிசி பேருந்து ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம். வெளியூர் சென்ற பேருந்துகள் தற்போது பணிமனைக்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல முடியாமல் பேருந்து நிலையத்தில் காத்திருந்து அவதி. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சாலை போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியை தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்திலும் வெளியூர் சென்ற பேருந்துகள் தற்பொழுது பணிமனைக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த ஊழியர்களுக்கு சில நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இன்று முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் காரைக்காலில் இயக்கப்படாமல் உள்ளதால் கிராமப்புற பகுதிக்கு நகர்ப்புற பேருந்துகள் மட்டுமல்லாமல் நாகை, தஞ்சாவூர், திருச்சி, சிதம்பரம், நெய்வேலி பேருந்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்துகள் ஓடாத நிலையில் தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் கிராம மற்றும் நகர்ப்புற பகுதிக்கு செல்ல முடியாமல் பேருந்து நிலையத்தில் பயணிகள் வெகுநேரம் காத்திருந்து பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர்.
புதுச்சேரியில் சிறுவர் ஓட்டி சென்ற பைக் மோதி தொழிலாளி படுகாயமடைந்த வழக்கில் சிறுவனின் தந்தை கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டை சேர்ந்தவர் சபாபதி. கூலி தொழிலாளியான இவர் கடந்த 5ஆம் தேதி இரவு பைக்கில் பெரிய காலாப்பட்டு முருகன் கோவில் வீதியில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரே வேகமாக வந்த யமகா FZ பைக் சபாபதி பைக் மீது மோதியது. அதில் படுகாயமடைந்த சபாபதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இது குறித்து அவரது மனைவி ஆனந்தி அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி போக்குவரத்து வடக்கு பிரிவு போலீசார் விசாரித்தனர். அதில் விபத்தை ஏற்படுத்திய யமகா FZ பைக் ஓட்டி வந்தவர் 17 வயது சிறுவன் என்பதும், அந்த பைக்கிற்கு இன்சூரன்ஸ் இல்லாததும் பைக்கை சிறுவனுக்கு அவரது தந்தை கொடுத்து அனுப்பியது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் மோட்டார் வாகன சட்டம் 199A பிரிவில் வழக்கு பதிந்து சிறுவனின் தந்தை விஜயகாந்தை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். விபத்து ஏற்படுத்திய சிறுவனை சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் சிறுவனுக்கு 25 வயது ஆகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கக்கூடாது எனவும், விபத்து ஏற்படுத்திய பைக்கின் பதிவுச் சான்றை ஓராண்டிற்கு இடைநீக்கம் செய்திட புதுச்சேரி வட்டார போக்குவரத்து அதிகாரிக்கு பரிந்துரை செய்தனர். புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் உள்ளிட்ட 4 அதிகாரிகளுக்கு பதவி மூப்பு அடிப்படையில் IAS அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இந்திய நிர்வாக சேவை விதிகளின்படி கடந்த 2021 முதல் 2024 வரையிலான அதிகாரிகள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டது. அவர்களில் யூனியன் பிரதேசங்களில் இந்திய நிர்வாக சேவை பிரிவுகளில் பணிபுரிய தேர்வாகியுள்ளனர். அதில் புதுச்சேரியில் தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் YN ரெட்டி, கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் வணிக வரித்துறை ஆணையர் முகமது மன்சூர் ஆகியோர் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றனர். முருங்கப்பாக்கம் மற்றும் தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களை 17,06,000 ரூபாய் செலவில் பழுது பார்க்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் வட்டம் 4 கீழ் உள்ள முருங்கப்பாக்கம் நடுத்தெரு 1 அங்கன்வாடி மையத்தை 5,16,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், முருங்கப்பாக்கம் நடுத்தெரு 2 3,65,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், சேத்திலால் நகர் தக்கத்தோப்பு அங்கன்வாடி மையம் 3,75,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், தேங்காய்திட்டு TP நகர் அங்கன்வாடி மையம் 6,10,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் பொதுப்பணித்துறை மூலம் பழுது பார்க்கும் பணிக்காக மொத்தம் 18,66,000 ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நயினார் மண்டபம், சரஸ்வதி கார்டன் நகரில் பொதுப்பணித்துறை மூலம் 12,25,806 ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் கல்வெர்ட் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர்கள் ஸ்ரீனிவாசராம், மதிவாணன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், பிருத்திவிராஜ் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியின் நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி தனி சந்நிதி கொண்டுள்ளார். இந்த நிலையில் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் இதில் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராமர் ஆகிய சுவாமிகளுக்கு புதிய பட்டாடை மற்றும் பல்வேறு தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம்.
தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் அறிவிப்பு. பாகூர் கொம்யூனியன் கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் செடல் உற்சவ திருவிழா வரும் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவில் பக்தர்கள் தங்கள் உடலில் அலகு குத்தியும் தேர்களை வாகனங்களையும் இழுத்து அவர்களின் நேர்த்திக்கடன் செலுத்தி ஊர்வலமாக அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை எதிரில் இருந்து புறப்பட்டு கிருமாம்பாக்கம் சந்திப்பில் சென்று அதன்பின் பிள்ளையார்குப்பம் முருகன் கோவிலை அடைந்து கோவில் திருவிழா நடைபெறுகிறது. அதனால் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் 4 சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்களில் போக்குவரத்து வருகின்ற 10ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மாற்றுப்பாதையில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி பகுதியில் இருந்து கடலூர் செல்லும் 4 சக்கர மற்றும் கனரக வாகனங்கள் பயன்படுத்துபவர்கள் தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், புதிய பைபாஸ், கன்னிக்கோவில், முள்ளோடை வழியாக சென்று கடலூர் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடலூர் பகுதியில் இருந்து புதுச்சேரி செல்பவர்கள் கன்னியகோவில், புதிய பைபாஸ், அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம் சாலையை பயன்படுத்திக் கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் பொதுமக்கள் இந்த தற்காலிக மாற்று வழி ஏற்பாட்டில் உள்ள சிரமத்தை பொறுத்துக் கொள்ளும்படியும் தங்களுடைய முழு ஒத்துழைப்பை போக்குவரத்து காவல்துறைக்கு அளிக்கும்படியும் புதுச்சேரி தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை சார்பில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தன்வந்திரி உடனிருந்தார். இதை பற்றி அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை கோட்டத்தின் மூலம் வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் வலை பின்னும் கூடம் அமைப்பதற்காக 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த கட்டிடம் 20 மீட்டர் நீளம் மற்றும் 10 மீட்டர் அகலத்திற்கு கான்கிரீட் தளம் மற்றும் பாதுகாப்பு அறையுடன் வலை பின்னும் கூடமும் அமைய உள்ளது. இதுபோன்று வைத்திக்குப்பம் மற்றும் குறிஞ்சிக்குப்பம் பகுதியில் சேதமடைந்த வாய்க்கால் பணிகளுக்கான 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர். கரிக்கலாம்பாக்கம் அருகே மூதாட்டியை தாக்கி நகை பறித்து சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கரிக்கலாம்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் கீழகுமாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் ஏழுமலை தாய் அழகம்மாள். இவர் கடந்த 7ஆம் தேதி நெற்பயிர்களை எடுக்க சென்றார். அப்பொழுது அவர் பாகூர் மெயின் ரோட்டில் உள்ள விவசாய நிலம் பகுதியில் மரத்தடியில் தனியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அந்த வழியாக பைக்கில் வந்த வாலிபர் அழகம்மாளை தாக்கி அவர் அணிந்திருந்த 1/2 கிராம் மூக்குத்தியை பறித்து கொண்டு பைக்கை விட்டுவிட்டு தப்பி ஓடினார். இதுகுறித்த புகாரின் பேரில் கரிக்கலாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து பைக்கை கைப்பற்றி வாலிபரை தேடி வந்தனர். விசாரணையில் குருவிநத்தம் கிராமத்தை சேர்ந்த துளசிங்கம் மகன் தனுஷ் நகையை பறித்து சென்றது தெரிய வந்தது. அதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மின்துறையை தனியார் மயமாக்கும் மின் மசோதா 2022 திரும்ப பெற வலியுறுத்தி புதுவை சிவாஜி சிலை அருகே பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் நிகழ்வு நடைபெற்றது. மின்சாரம் என்பது நுகர்வோரின் அடிப்படை உரிமையாகும். இது லாபம் ஈட்டுவதற்கான சர்க்கஸ் அல்ல. ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட கோரியும் சட்டவிரோத கட்டண உயர்வை கைவிட கோரியும் நடைபெற்ற கையெழுத்து நிகழ்வில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கையெழுத்தை பதிவு செய்தனர். வரும் மார்ச் 4, 5 தேதிகளில் டெல்லியில் நடைபெறும் பேரணி மற்றும் மாநாட்டை வெற்றி பெற செய்யவும் அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த கையெழுத்து நிகழ்வில் செயலாளர் சிவகுமார் மற்றும் SUCI செயலாளர் லெனின் துரை தலைமையில் திரளாக பலர் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை பெற்றனர். செயலாளர் சிவகுமார் மற்றும் SUCI செயலாளர் லெனின் துரை தலைமையில் திரளான பலர் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை பெற்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போதை ஒழிப்பை வலியுறுத்தி பெண் அமைப்பு நடத்திய கையெழுத்து இயக்கத்தின் நகலை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினர். தமிழகத்தில் உள்ள பெண் அமைப்பு போதை ஒழிப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போதை ஒழிப்பு வலியுறுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள பெண்களிடம் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்தியது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 30,000 பெண்கள் போதை ஒழிப்புக்காக கையெழுத்திட்டுள்ளனர். இந்த கையெழுத்து இயக்க நகலை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பெண் அமைப்பின் தலைவி நர்மதா தலைமையில் நிர்வாகிகள் வழங்கி வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கையெழுத்து இயக்கத்திற்கான நகலை வழங்க உள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. அரசுக்கு கூடுதலாக 50 கோடி ரூபாய் செலவு.
பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். ஓட்டுநர் நடத்துனர் போராட்டத்தால் அரசு பஸ்கள் இயங்கவில்லை. தலையில் விறகு சுமந்து மகளிர் காங்கிரசார் போராட்டம். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.